ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பரம்பு? என்ன வெத்தலமா? சாப்பிட்டீங்கல்ல, அதான் வெத்தலை எடுத்துட்டு வந்தேன். நீங்க கண்ணை மூடி ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்களேன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். பின்ன அசராம என்ன செய்வ? உன் கைப்பக்கும் அந்த மாதிரி. உன் கை சமையலுக்கே ஒரு தனி சுவைதான். எனக்கே இத சாப்பிடறதுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குடுப்பனை கிடைக்குது. அதான் அப்படியே கண்ணை சந்துட்டேன். சரி வா உட்காரு. ஏய், என்ன தரையில உட்கார்ற? எந்திரிச்சு மேல உட்காரு போ. மேலையா? உங்களுக்கு சமமாவா? ஐயோ சும்மா இருங்கம்மா, அதெல்லாம் ஒரு காலத்திலயுமே நடக்காது. தெய்வத்துக்கு சமமா உட்கார முடியுமாம்மா? பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத. தெய்வங்கிறது பெரிய வார்த்தை. நீயும் உன் புருஷனும் எப்பதான் மாற போறீங்க? மாறணுமா? நாங்க மட்டும் இல்ல, எங்களுக்கு அப்புறம் எங்களோட குடும்பமும் எங்களோட வாரிசுகளும் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. காலா காலத்துக்கும் பெரிய குடும்பத்துக்கு சேவை செய்யற புண்ணியம் எங்க குடும்பத்துக்கு தாம்மா. பாப்பா வா வந்து உட்காரு. வெத்தலை போடுற பழக்கம் எல்லாம் இருக்கா? இந்தாங்கம்மா. வெத்தலை போடுற பழக்கம் எல்லாம் இருக்கட்டும், நீங்க இப்போ இந்த பழக்கத்தை மாத்த போறீங்க. மேல வந்து உட்காருங்க, ஏன் கீழே உட்காருறீங்க? இததான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க கேக்குறா? அம்மாடி, ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி போனதுமா, மாத்தவே முடியாது. சரி. வெத்தலை எடுத்துங்கம்மா. உங்களுக்காக கும்பகோணத்துல இருந்து வர வச்சது. உட்காரு ராஜாங்கம், ஏன் நின்னுகிட்டே இருக்க? ஐயோ, உங்களுக்கு முன்னாடி நான் என்னைக்குமா உட்காந்துருக்கேன். இருக்கட்டுமா? பாத்தியா மித்ரா, இந்த பணிவு விசுவாசம்னா அது ராஜாங்கம் தான். எத்தனை வருஷமா பாக்குறோம். இந்த ஊருக்கு பிரசிடண்டாவே ஆகிட்டான், ஆனாலும் இவன் கூட மாறவே இல்ல. எஸ் ஆண்டி, நானும் வந்ததுல இருந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்னும் நீ மாத்திக்கோ ராஜாங்கம். அதெல்லாம் மாத்த முடியாதும்மா. அம்மா நீங்களும் வெத்தலை எடுத்துங்கம்மா. ஆஹா இல்ல, எனக்கு வேண்டாம். சரி சரி, கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் வெத்தலை போட்டுக்கலாம். அது சரி அது சரி. கல்யாணத்தை நடத்திட வேண்டியதானம்மா. தம்பி மகேஷும் மித்திரமாவும் நல்லா பொருத்தமா தான் தெரியுறாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? காலம் எல்லாம் எவ்வளவு வேகமா ஓடுது இல்லம்மா. இத்தனூண்டு குட்டி புள்ளையா பாவாடை சட்டைய போட்டுக்கிட்டு திருவிழால நீ அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருந்தது இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குது. போன தடவை அம்மா திருவிழாவுக்கு வந்த போது கூட உன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒன்னும் அமைய மாட்டேங்குதுன்னு அம்பிட்டையும் என்கிட்ட கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லம்மா. ஆத்தா கழுத்துல இருந்த நகையை ஏலத்துல எடுத்து உன் கழுத்துல போட்டாங்க. அந்த ஆத்தா கைவிடல பாருங்கம்மா. இந்த திருவிழாவுக்கே நீயும் உன் வீட்டுக்காரரும் ஜோடியா வந்து நிக்கிறீங்க. அத பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நம்ம சுந்தரவள்ளி அம்மா கைராசிதான். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அந்த அம்மனோட கைராசி தான். அப்படி சொல்லு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அம்மன் கழுத்து நகை நம்ம குடும்பத்துக்கு வர ஆரம்பிச்சது. மகராசி தொட்டது தொலைங்கிற கையாச்சே. ஆமா, இந்த வாட்டியும் ஏதோ முத்துமாலை ஏலத்துக்கு வருதுன்னு சொன்னாங்களே. என்னம்மா ஏதோ முத்துமாலை அப்படின்னு சொல்லிட்டீங்க? வருஷம் முழுக்க ஆத்தா கழுத்துல இருக்கிற முத்துமாலமா. அழகுன அழகு, அம்புட்டு அழகான மாலமா. அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் தகும். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டேன் ராஜாங்கம்.
இப்ப கல்யாணம் வேணான்னு பிடிவாதம் பிடிக்கிறான் மகேஷ். எல்லாம் அவளால. ஆனந்தி தானம்மா? கேள்விப்பட்டோம். ஊர் முழுக்க நாறிட்டு தான் இருக்கு இந்த ஆனந்தி விஷயம். மகேஷ் கொஞ்சம் கூட குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி கவலைப்படாம அவ பிரச்சனை சரி பண்ணிட்டு தான் கல்யாணம்னு சொல்றான். அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. மகேஷ் தம்பி கிட்ட பேச வேண்டியது தானே? அதெல்லாம் பேசி பாத்துட்டேன். மகேஷ் ஒரு முடிவு பண்ணியாச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. அண்ட் அந்த ஆனந்தியும் பாவம் தான். கேட்டியா ராஜாங்கம்? ஆனந்தி பாவமா? அன்பு ஆனந்தி நம்ம மகேஷ்னு எல்லாரும் சேர்ந்து இவளையும் இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. கிராமத்துல சோத்துக்கு வழி இல்லாம நம்ம கம்பெனில எடுபடியா வேலைக்கு சேர்ந்தவ அந்த ஆனந்தி. அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறான் நம்ம மகேஷ். அவளுக்கும் நம்ம ஊர் திருவிழாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனந்திக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு அந்த அன்புவே ஆனந்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன சொல்லி புரிய வைக்கிறது, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. யார்கிட்ட முறையிடுறதுனே தெரியல. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம ஊர் கோயில்ல கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்றதுன்னு விசேஷமே. அந்த ஆத்தா கிட்ட முறையிட்டு அவ கழுத்து முத்து மாலையை வாங்கி மித்திரமா கழுத்துல போடுங்க. கல்யாணம் தன்னால நடந்துற போது. முத்துமாலையா? அது என்னது? என்னம்மா மறந்துட்டீங்களா? ஒவ்வொரு திருவிழாலையும் அம்மன் கழுத்து நகை ஏலத்துக்கு வருமே. பேருக்கு தான் ஏலம். மற்ற பொருள்லாம் ஏலத்துல போனாலும் அம்மன் கழுத்து நகை பெரிய குடும்பத்துக்கு தானே. இந்த வாட்டியும் நான் அதை வாங்கலாங்கிற முடிவுல இருக்கேன் பரம. இந்த வாட்டி தான் என் கடைசி பொண்ணு சுரேகாவால திருவிழாக்கு வர முடியல. அடுத்த திருவிழாக்கு மாதவி மாதிரியே அவளும் அவ புருஷனோட திருவிழாக்கு வருவா. அவளுக்காக வேண்டிக்கிட்டு அந்த மாலைய வாங்கலான்னு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? நீங்க வாங்க போறீங்களா? ஒவ்வொரு திருவிழாலையும் அம்மா தானே வாங்குறாங்க. நீங்க என்ன புதுசா கேக்குறீங்க? ஆமாமா, அம்மா தான் வாங்குவாங்க. ஆனா இந்த தடவை வேற ஒரு செய்தி அரசல் புரசலா வந்துச்சே, அதுதான் நெசம்னு நினைச்சிட்டேம்மா. என்ன செய்தி சொல்லு, எனக்கும் என்னன்னு தெரியணும்ல. அது பார்வதி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அந்த முத்து மாலை வேணும்னு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சுங்கம்மா. பார்வதி முத்துமாலைய வாங்கணுங்கிறாளா? அம்மா என்கிட்ட சொல்லலம்மா, அவங்க பேசிக்கிட்டதா எனக்கு தகவல் வந்துச்சுங்கம்மா. அட போ பரமு, தகவல் கேட்டுட்டு ஏதாவது உளறிட்டு இருக்காத. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் வதந்தியா இருக்கும். பார்வதி எனக்கு எதிரா ஏல எடுப்பாளா? அதெல்லாம் இருக்காது. ஆமாமா, அதுதான் ஊருக்கே தெரியுமே உங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒத்துமைய பத்தி. நீங்க ஒருத்தர் எப்படி எதிர்த்து நிப்பீங்க? அதுவும் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது கல்லுல செதுக்குன சிலை மாதிரி சரியா இருக்குமே. உங்க முடிவை மறுத்து பேசுறதுக்கு யாருக்காவது தைரியம் வருமா?